வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மே 5 சித்திரை 22. நாம் எதிர்பார்த்த வானிலை நகர்வுகள் தொடர்கின்றன. நேற்றைய நிலையில் நாம் எதிர்பார்த்தபடி சற்று முன்னதாகவே வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள் எங்கெல்லாம் மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய வானிலை நகர்வு, மழைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம், வரக்கூடிய நாட்களில் வானிலை மாற்றங்கள் எவ்வாறு இருக்கும், மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நேற்று முதல் அக்கினி நட்சத்திரம் என குறிப்பிடப்படும் அந்த நாட்கள் தொடங்கியது. அக்கினி நட்சத்திரம் என்பது ஒரு தனித்த நட்சத்திரம் அல்ல, சூரியனே அந்த நட்சத்திரம். சூரியனுடைய தோற்ற நகர்வில் தமிழகத்தின் ஊடாக, அதாவது தமிழக நிலப்பரப்பிற்கு நேர்குத்தாக, தமிழக நிலப்பரப்பு மட்டுமல்ல, 8 டிகிரி வடக்கு அச்சக்கோட்டிற்கும் 12 டிகிரி அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட புவியினுடைய அந்த பகுதியை, இந்த பகுதியில் தான் தமிழக நிலப்பரப்பும் வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதியை சூரியனுடைய நேர்குத்து கதிர்கள் கடக்கிறது. இதில் தமிழகத்தை பொறுத்தவரை நமது முன்னவர்கள் இந்த நாட்களை அக்கினி நட்சத்திர நாட்களாக, அதாவது சூரியனுடைய நேர்குத்து கதிர்கள் வீசக்கூடிய இந்த நாட்களை அக்கினி நட்சத்திரமாக உருவகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அக்கினி நட்சத்திரம் என புரிந்து கொள்ளலாம். இந்த நகர்வுகள் தான் காற்றினுடைய போக்குவரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் இருந்து காற்று குவிதலையும், மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் இருந்து காற்று குவிதலையும் ஏற்படுத்தி இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்துகிறது. மேற்கு வடமேற்கில் இருந்து குளிர்ந்த காற்றும், கிழக்கு தென்கிழக்கில் இருந்து வங்கக்கடல் ஈரப்பதத்தை, நீராவியினை சுமந்த வெப்பமடைந்த காற்றும் ஒன்றிணைந்து மழை மேகங்களை உருவாக்கி திடீரென மாலை நேரத்தில், மாலை இரவு நேரங்களில் குளிர்ந்து இடிமழை மேகங்களை உருவாக்கி வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்துகிறது. இந்த நகர்வுகள் தான் தற்போது நடக்கிறது. இது சாதகமான வானிலை சூழல் இருக்கிறது, நடுநிலை ஐஓடி இருக்கிறது. எனவே இந்த காற்று இணைப்புகள், காற்று குவிதல் மேம்படுகின்றன. எனவே நிகழ்வினுடைய, அந்த ஐஓடி நிகழ்வினுடைய இரட்டை நிலை புள்ளிகள், அவற்றினுடைய இருப்பை பொறுத்து, நிலையை பொறுத்து இந்த காற்று குவிதல் மேம்படுகிறது. தற்போது நடுநிலை என்பதால் காற்று குவிதல், நல்ல வலுவான காற்று குவிதல் மேற்கில் இருந்தும் தென்மேற்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் தென்கிழக்கில் இருந்தும் குவிதலுக்கு சாதகமான சூழல் இந்த ஆண்டு இருக்கிறது. எனவே வெப்பச்சலன இடிமழை பொழிவும் இந்த ஆண்டு தீவிரத்துடன் மே இறுதி வரை வாய்ப்புகள் உள்ளன. அந்த வகையில் இன்று நேற்று ஏற்பட்ட மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ள இடங்களில் வாய்ப்புகள் குறையும். ஏன்னா வளிமண்டல ஈரப்பதம் குறைந்திருக்கும். இன்று வெப்பத்தின் மூலமாக மீண்டும் நிலப்பகுதி ஈரப்பதம் ஆவியாகி மேலெழும்பி வளிமண்டல ஈரப்பதம் அதிகரிக்க, அதாவது நீராவி அதிகரிக்க, காற்று மண்டலம் சூடாகி மேலெழுந்து வெற்றிடம் ஏற்படும். அதன் பின்னரே காற்று கிழக்கு மற்றும் மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு இந்த காற்று குவிதல் மேம்படும். அதற்கான வாய்ப்புகள் இன்று, நேற்று மழைப்பொழிவு ஏற்பட்ட இடங்களில் குறைந்திருக்கும். இருந்தாலும் மழைப்பொழிவு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இன்று பகல் வெப்பம் உயர அதற்கு ஏற்றாற்போல் இந்த காற்று குவிதலுக்கு ஏற்ப மழைப்பொழிவானது ஒரு சில வடக்கு மாவட்டங்களிலும், வடகடலோர மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இன்றைய நிலையில் மேற்கு மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும், அதே போல தெற்கு உள் மாவட்டங்களிலும், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களிலும், திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் சற்று வலுவுடன் காணப்படலாம். வடகடலோர மாவட்டங்களிலும் சரி, டெல்டா மாவட்டங்களிலும் இன்றைய நிலையில் வாய்ப்புகள் பரவல் குறைந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை உள் பகுதிகளில் தஞ்சாவூர், அரியலூர், கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்,
கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள், இதே போல் வடக்கு மாவட்டங்கள்லையும் இந்த ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நேற்றைய போல் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு. மற்றபடி ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நாளை சூழல் மாறும். அதாவது சூரியனுடைய இந்த தோற்ற நகர்வில் நாளை ஒவ்வொரு நகர்விலும் சூழல் மாறும். கிழக்கு காற்று குவிதலை பொறுத்தும் மேற்கு காற்று குவிதலை பொறுத்துமே மழைப்பொழிவு மேம்படும். மேற்கு காற்றின் வேகம் அதிகரிக்க கடலோர மாவட்டங்களினுடைய மழைப்பொழிவு அதிகரிக்கும். வடகடலோர மாவட்டங்களிலும் சரி, டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு காற்றினுடைய வேகம் எப்போது அதிகரிக்கிறதோ அந்த நேரத்தில், அதாவது நாளைய தினம் அத்தகைய வாய்ப்புகள், நாளை மறுநாள் அத்தகைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். 5, 6, 7, 8 இந்த தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு மேம்படும் என குறிப்பிட்டிருக்கின்றோம். நேற்றைய நிலையில் சற்று முன்னதாகவே ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் விட்டு விலகி ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இந்த வாய்ப்புகள் அமையக்கூடும். எனவே 8ஆம் தேதி வரை ஒரு சுற்றாகவும், அதற்கு பிந்தைய நிலையில் 15ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் ஒரு சுற்றாகவும் மழைப்பொழிவு வலுவடையும். மே இறுதி வாரத்தில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் சற்று அதிகரிக்கும். எங்கு அதிகரிக்கும்னா வடக்கு மாவட்டங்கள்லையும், வடக்கு உள் மாவட்டங்கள்லையும், வடகடலோர மாவட்டங்கள்லையும் அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களில் சீரான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை மழைப்பொழிவுடைய தாக்கம் சற்று குறைந்தாலும் மழைப்பொழிவு ஏற்படும். திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்த அவ்வப்போது ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல தான் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, அதே போல் தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்த மேற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்போது விட்டு விலகி நீடிக்கும். இதுதான் இந்த மே இறுதி வரை நமது முந்தைய விளக்கத்தில் இருந்தான மறுபதிப்பாக, அதாவது மறு விளக்கமாக இதையே நாம் கூறலாம். ஏன்னா முந்தைய விளக்கத்தில் எந்த ஒரு மாறுதல்களும் தற்போதைய வானிலை நகர்வில் இல்லை. எனவே முந்தைய விளக்கம் அப்படியே செல்லுபடியாகும் அந்த மே இறுதி வரை. இதான் தற்போதைய நிலையில் வானிலை நகர்வாக இருக்கிறது. நமது முந்தைய விளக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பருவக்காற்று, 2 பருவக்காற்று பற்றி முந்தைய விளக்கங்களில் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதிலும் எந்த மாற்றமும் இல்லை. 2 நிகழ்வுகள் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அதாவது பசிபிக் பெருங்கடல், என்சோ, இந்திய பெருங்கடல், ஐகோடி 2 நிகழ்வுகள். 2 நிகழ்வுகளுடைய தாக்கங்கள், வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழையின் மீது ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றோம். அதிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிச்சயமாக இந்த நிலை டிசம்பர் வரை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் நிச்சயமாக கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சற்று கூடுதலாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை இயல்பாக இருக்கும். ஜூன் 1 முதல் 7 தமிழகத்தில் ஒரு மந்தமான வானிலை, வெப்பம் உயர்ந்த வானிலை காணப்படலாம். அதாவது வடகடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கிழக்கு கடலோர மாவட்டங்கள், டெல்டாவில் இருந்து தென் கடலோர மாவட்டங்கள் வரை அனைத்து மாவட்டங்களிலும் 1 இருந்து 7 வரை வெப்பத்தின் அளவு உயர மந்தமான புழுக்கமான வானிலை நிலவும். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், வடக்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்த பகுதிகளில் சற்று வெப்பம் குறைந்த வானிலை நிலவலாம். இதுதான் நமது வானிலை எதிர்பார்ப்பாக உள்ளது. வானிலை என்பது மாறுதலுக்கு உள்ளானது. நமது விளக்கமும் அத்தகைய நிலையை தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.